நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலீப்துல்லா வழங்க நாம் கேட்கலாம். கலீப்துல்லா, விரிவான விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நேற்று காலை தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் சென்னையொட்டி கடல் பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து போனது. இருப்பினும் மழையானது கடலோர மாவட்டங்களில் பெய்து வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக திண்டிவனம் மற்றும் கடலோர பகுதியான மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் காலை முதலே சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறிப்பாக திண்டிவனத்தில் தொடர்ச்சியாக 2 மணி நேரத்துக்கு பெய்த மழையின் காரணமாக திண்டிவனம் பாண்டி சாலையில் உள்ள தண்ணீர் பெருங்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் வாகனங்கள் தண்ணீர் முழுங்கி பழுதாகி சாலையில் நிற்பதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை தள்ளி சென்று வருகின்றனர். மேலும் குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விழுப்புரத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் திண்டிவனத்தில் கனமழை வெறுத்து வாங்கி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கலீப்துல்லா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.